வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருக்கோம், கேமிங் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் eSports GP400 மாடல் நம்பர் GP400. இது வந்து நான் வந்து பிளிங்கிட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் அவங்க வந்து ஆடில் கொடுக்குற மாதிரி 10 மினிட்ஸில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அமேசானில் அவைலபிளில் இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 2300 ருபீஸ் இருந்தது. பிளிங்கிட்டில் வந்து 1800 ருபீஸுக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதே மாதிரி பிளிங்கிட்டோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட கனெக்டிவிட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PS4ல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்பு டவுன் எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டச் பேட் ஒர்க் ஆகும். தெரியுதா என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ அங்கே பாருங்கள் டச் பேடு. இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு டச் பேட் ஒர்க் ஆகும். நான் பேக் போயிட்டு திரும்பி காட்டுறேன். இப்போ நல்லாவே தெரியும் பார்த்தீங்களா, டச் பேட் வந்து இதில் ஒர்க் ஆகும். அதுவே வந்து எக்ஸ் மோடில் வச்சோன்னா டச் பேட் வராது, கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது. இப்போ அதையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம வந்து எக்ஸ் மோடில் வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எக்ஸ் மோட் எப்படி ஆப்ரேட் பண்ணோன்னா P4 அண்ட் இந்த எக்ஸ் பட்டன் இது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட். ஓகேங்களா, இங்கே வந்து சரியாக ப்ரெஸ் பண்ணல. கண்டினியூஸ் பிளிங்கிங் வரணும். P4 எக்ஸ் பட்டன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். இப்போது பிளிங்கிங் ஆகுது. நம்ம இதில் ப்ளூடூத் ஆனில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை கீழே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே எக்ஸ்பாக்ஸ் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்னு காட்டுதா. இதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்னு காட்சி எக்ஸ்பாக்ஸ்னு காட்டுது. இதை பேர் கொடுத்தோன்னா பேருன்னு கேட்கும், ஓகே கொடுத்தோன்னா பேர் ஆகிடும். ஸோ பேர் ஆகிடுச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லா கண்ட்ரோலும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணாது. டிபேட் வராது, டச் பேட் ஒர்க் பண்ணாது. ஒன்லி இதில் வந்து கேம் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ டிபேடில் தான் ஒர்க் ஆகுது. மற்றபடி இந்த டச் பேட் எதுவுமே ஒர்க் பண்ணாது. P4 அதாவது டி மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் கண்ட்ரோல். இதில் வந்து ஒன்லி கேம் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து இது வந்து நல்லாவே பேர் ஆகுது. அதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, இந்த லைட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட் சுவிட்சுன்னு இருக்கும், லைட்டுன்னு போட்டிருக்கோம் அந்த சுவிட்சை. அதை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு. இந்த ஜாய்ஸ்டிக்கை சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து கலர் வந்து மல்டியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். RGB லைட் வந்து மல்டியாக கன்வெர்ட் ஆகும். அதுவே அந்த பாட்டத்தில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற ஜாய்ஸ்டிக்கை சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், சிங்கிள் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து மல்டியாக சேஞ்ச் ஆகும். தெரியுதா, மல்டியாக சேஞ்ச் ஆகும். இதில் சிங்கிளாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த பிரைட்னஸை கம்மி பண்ணோன்னா இந்த பேக்கில் இருக்கிற பட்டனை புஷ் பண்ணின்னு இந்த டிபேடை, ஸோ டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிபேடில் லோ ஆகும், ஆஃப் ஆகிடும்.
அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.